அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் முட்டை பொரியல். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் 1/4 கிலோ, 2 தக்காளி, 2 வெங்காயம். எல்லாத்தையும் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி, கோவக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 4 கரண்டி ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் உளுந்து, ஜீரகம் போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளி, போட்டு வதக்கி விட்டு வதங்கிறதுக்காக உப்பு போட்டு கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷாக நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கோவக்காவை போட்டுக்கணும். நல்லா பிரட்டி விட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து நல்லா கிண்டி விட்டு அந்த இருக்கிற ஆவிலே அது வெந்துடும். தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி சதன்னு நல்லா இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை உடைச்சி நடுவில் ஊற்றி உப்பு போட்டு மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம காய் பொரிக்கிறதுக்கு முதலே உப்பு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக பிரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வெந்ததுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்து எல்லாத்தோட கலங்கி வந்தோன்னே கோவக்காய் முட்டை பொரியல் ரெடி. இதுலேயே பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்து விடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.